الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب صدق الله العلي العظيم اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, சில வாரங்களாக ஹஜ்ஜுக்கு செல்லும் ஹாஜிகளுக்கு ஹஜ் கடமையை நிறைவேற்றும் பொழுது மக்கமா நகரத்திலும் மதீனா நகரத்திலும் இருக்கக்கூடிய புனித ஸ்தலங்களில் அதனுடைய வரலாற்று சிறப்புகளை நாம் சொல்லி தொடர்ந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் அதே போன்று இஸ்லாமிய உணர்வை உள்ளத்தில் சுமக்கக்கூடிய இறை அடியார்கள் அனைவர்களுக்கும் புனிதமான மக்கமா நகரத்தினுடைய ஒவ்வொரு இடங்களினுடைய அந்த வரலாறும் தெரிந்திருப்பது மிக சிறந்ததாக இருக்கின்றது. அதே போன்று மதீனா நகரத்தினுடைய ஒவ்வொரு இடங்களின் சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய ஈமானினுடைய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதன் அடிப்படையில் சென்ற வாரம் இறைவனுடைய அடையாள சின்னங்கள், அந்த இறைவனுடைய அடையாள சின்னங்களை இறைவனுடைய இறை பக்தியுடையவர்கள்தான் அதை கண்ணியப்படுத்துவார்கள் என்று தலைப்புல சில விஷயங்களை குறிப்பிட்டோம். அதன் தொடராக மதீனா நகரத்தினுடைய அந்த குறிப்பிட்ட சில நல்ல இடங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி சில தகவல்களை இந்த வாரம் நாம் பகிர்ந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் மக்காவையும் மதீனாவையும் ஹஜ் உம்ரா செய்வதற்கு அதிகமான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்லும் ஹாஜிகளின் உள்ளம் இறைய உள்ளமான கஅபாவை தரிசித்த பின்னர் ஹஜ் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றிய பின்னர் கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இறை தூதர் அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித உடலை தாங்கி நிற்கும் மதீனாவையே நாடக்கூடியதாக இருக்கும். ஹாஜிகளுக்கு உள்ளம் மக்காவினுடைய எல்லா காரியங்களையும் முடித்த பிறகு மதீனாவை நாம் போக வேண்டும். நமக்கு உயிருக்கும் உயிரான, உயிரிலும் மேலான நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்க வேண்டும், அவர்களை காண வேண்டும், அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும், அந்த புனிதமான மதீனா மஸ்ஜித் நபவியில் தொழுக வேண்டும் என்று உள்ளத்தில் ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம், ஒரு ஆசை என்பது எல்லா முஃமின்களுக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அன்பானவர்களே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் நெருக்கடிகள் தந்த சூழ்நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அரவணைத்த பூமி என்பது மதீனா நகரம். மதீனா நகரம் என்பது மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த ஹிஜ்ரத் பூமியாக அது மாறியது. இஸ்லாமிய ஆட்சியாளர்களின் தலைமை பீடமாக அங்கிருந்து இஸ்லாமிய ஆட்சிகள் உலகம் முழுவதும் பரவுவதற்கு ஒரு காரணமாக அந்த இடம் திகழ்ந்தது. அன்பானவர்களே, மதீனாவிற்கு முதல்ல யஸ்ரிப் என்று பேர் இருந்துச்சு. யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மதீனாவிற்கு யஸ்ரிப் என்று பெயர் வைத்திருந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை தந்த பிறகு அந்த ஊருக்கு அல்லாஹு தஆலா பெயர்களை மாற்றினான். அந்த ஊருக்கு பல பெயர்கள் குறிப்பிடப்படுகிறது. அல் மதீனத்து தையிபா, பரிசுத்தமான மனம் நிறைந்த பூமி மதீனா என்ற பெயர். மதீனத்து தாபா, மனம் மிக்க மதீனா என்று பெயர். வஅர்துல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தினுடைய பூமி என்று பெயர் மாறியது. வத்தார், இடம் என்று, ஒரு வீடு என்று. அதே போன்று தாருல் ஈமான், ஈமானினுடைய இல்லம், ஈமானினுடைய அந்த பூமி என்று பெயர் மாறியது. தாருல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத்தினுடைய அந்த வீடு என்று பெயர் மாறியது. அதே போன்று தாரு சுன்னா, சுன்னத்தினுடைய அந்த பூமி என்று, வீடு என்று பெயர் மாறியது. தாரு சலாம், சொர்க்கத்தினுடைய ஒரு கதவுக்கு தாரு சலாம் என்று பெயர் இருக்கிறது. அதே போன்று மதீனாவிற்கும் தாரு சலாம் என்ற பெயரை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே போன்று குப்பத்து சலாம், இஸ்லாத்தினுடைய கோட்டை என்ற பெயரையும் அல்லாஹ் தஆலா மதீனாவிற்கு கொடுத்தான். நபி அவர்கள் மதீனா நகரத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த நாட்டிற்கு, அந்த மதீனா நகரத்திற்கு யஸ்ரிப் என்று பெயர். அந்த ஊர்ல அதிகமான நோய் நொடிகள் நிறைந்த பூமியாக இருந்தது. மதீனாவினுடைய ஓடையில் துர்வாடையுடைய நீர் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் காரணமாக மதீனா மக்களுக்கெல்லாம் நோய் பரவிக்கொண்டே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு வருகை தந்த பிறகு அந்த மதீனாவை சஹாபாக்களுக்கு அந்த மதீனாவினுடைய சீதோசன சூழ்நிலை என்பது ஒத்து வரவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நோய்வாய்ப்பட்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அப்பொழுது நினைத்தார்கள், உத்துபா, ஷைபா, உபை இப்னு கல் போன்ற இந்த மனிதர்கள் எல்லாம் எங்களுக்கு நோவினை தராமல் மக்காவில் இருந்து எங்களை வெளியேற்றாமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த நோய் தரக்கூடிய இந்த பூமிக்கு வந்திருக்க மாட்டோமே என்று அவர்கள் கவலைப்பட்டு அழுது புலம்பினார்கள். அன்பானவர்களே, இந்த செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைத்தார்கள். நபி அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ மதீனா, யா அல்லாஹ் மதீனாவிற்கு பரக்கத்து செய்வாயாக.
கஹுப்பினா ஃபில் மக்கா அவ் அஷத், மக்காவை நாங்கள் எந்த அளவுக்கு பிரியப்பட்டோமோ அதை விட அதிகமாக மதீனாவை எங்களுக்கு பிரியமான பூமியாக ஆக்குவாயாக என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தது. அல்லாஹு தஆலா மதீனாவை பரக்கத்து நிறைந்த பூமியாக மாற்றினான், அருள் நிறைந்த பூமியாக மாற்றினார். எந்த அளவுக்கு சொன்னார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை போரில் இருந்து திரும்பி மதீனாவின் உள் நுழையும் பொழுது அந்த குதிரையினுடைய அந்த காலடி தடத்தினால் வேகமாக புழுதிகள் கிளம்பியது. அந்த புழுதியை மக்கள் சஹாபாக்கள் மூக்கில் செல்கின்றதே என்று மூக்கை மூடிக்கொண்டார்கள். அப்பொழுது நபி அவர்கள் சொன்னாங்க, நீங்க முகத்தை மூடாதீங்க, வாயை மூடாதீங்க. ஏன் தெரியும், இது மதீனத்து மண், இந்த மண்ணுக்கும் ஷிஃபா இருக்கின்றதுன்னு சொன்னாங்க. மண்ணுக்கும் ஷிஃபா இருக்குன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, துர்பத்து அர்தினா, இந்த பூமியினுடைய எங்க பூமியினுடைய இந்த மண் இருக்கிறதே, ரீகத்து பஅதினா, சில நோய்களுக்கு அது ஷிஃபாவாக இருக்கும். துர்பத்து அர்தினா ரீகத்து பஅதினா ஷிஃபாஉ மர்தினா பிஇذن ரப்பினா என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சில நோய்களுக்கு இந்த மண் ஷிஃபாவாக இருக்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், மதீனத்து மண்ணிற்கும் நோய் ஷிஃபாவை தரக்கூடிய அந்த பாக்கியத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பெற்று தந்தது. இன்னும் நபி அவர்கள் துஆ செஞ்சாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ், இந்த மதீனாவினுடைய பேரித்தம்பங்களில் நீ பரக்கத்தை தருவாயாக, இந்த மதீனாவினுடைய சாயில் பரக்கத்தை தருவாயாக, முத்தில் பரக்கத்தை தருவாயாக. சாய் என்றால் அந்த நாட்டினுடைய அளவுகோல். நம்ம எப்படி ஒரு மரக்கா என்று சொல்கின்றோமோ, படி என்று சொல்கின்றோமோ, அதுபோன்று மதீனா மக்களினுடைய அளவுகோல். அந்த அளவு நிறுவையில் பரக்கத்தை தருவாயாக, பேரித்தம்பலங்களில் பரக்கத்தை தருவாயாக என்று நபி அவர்கள் துஆ செஞ்சாங்க. அதனால தான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் மக்காவுல பேரித்தம்பலம் வாங்காம மதீனாவுல வந்து வாங்குவாங்க. ஏன்னா நபி உங்க துஆவை பெற்ற பலங்கள். மதீனாவிலிருந்து சாதாரணமா பேரித்தம்பலம் வருதுன்னு சொன்னா நம்ம என்ன நினைக்க கூடாது, இது இங்கே ஊர்ல கிடைக்கக்கூடிய பழம் என்று நினைத்து விடக்கூடாது. இது மதீனத்து பரக்கத்து நிறைந்த நபி அவர்களுடைய துஆவை பெற்ற அந்த பழம், நபி அவர்களுடைய மூச்சு காற்றை பெற்ற அந்த பழம். மதீனாவினுடைய காற்றுக்கும் அல்லாஹு தஆலா ஷிஃபாவை தந்திருக்கின்றான். மதீனத்து மண்ணில் விளைந்த அந்த பழத்திற்கும் ஷிஃபா என்பது இருக்கின்றது. அதனால அந்த பழத்தை நம்ம கண்ணியமாக பயன்படுத்தி, அதை பக்குவப்படுத்தி, அதை நல்ல முறையில் பாதுகாத்து அந்த பழங்களை உண்ண வேண்டும். நோய்க்கு நிவாரணம் என்பது இருக்கின்றது. அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ சம்மா மதீனா சாபா, அல்லாஹு தஆலா மதீனாவிற்கு பெயர் வைத்தான் சாபா என்று, மனமிக்கது என்று அல்லாஹு தஆலா பெயர் வைத்தான். அதே போன்று சொல்லப்படுகிறது, மன் சும்மியல் மதீனாயத்தில், யார் மதீனாவிற்கு யஸ்ரிபு என்று பெயர் சொல்லி அழைக்கின்றார்களோ, ஃபல்யஸ்தக்ஃபிருல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடட்டும். யஸ்ரிபு என்பது பழைய பெயர், அதை யஸ்ரிபு என்று அழைக்க கூடாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்னா நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஏனென்றால் இது புனிதமான பூமியாக, மனமிக்க பூமியாக ஆகிவிட்டது. இது மனமிக்க பூமி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, முஸ்லிம் ஷரீஃப்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், உமிர்து பி கர்யத்தின் தஅக்குலுல் குரா, அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து எனக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, நகரங்களின் தலைமை பீடமான அந்த நகரத்திற்கு நீங்கள் ஹிஜ்ரத் செய்யுங்கள். அந்த நகரத்தின் பெயர்தான் சொல்லப்படும் யஸ்ரிபு என்று முற்காலத்தில் சொல்லப்படும் வஹிய மதீனாவாக, இது மதீனாவாக மாற்றப்பட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, நபி அவர்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய கட்டளையின் போதே இது மதீனா நகரம் என்று அல்லாஹ்விடத்தில் இருந்து சொல்லப்பட்டது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு
அல்லாஹ் தஆலா அந்த பூமியை புனிதமான பூமியாக மாற்றினார். சொல்லப்படுகிறது, கியாமத்துடைய நெருக்கத்துல மதீனா நகரத்தினுடைய விஷயத்தை பற்றி நபி அவர்கள் குறிப்பிடும் பொழுது, குழப்பமான காலத்தில் கியாமத்துடைய நெருக்கத்தில் அடைக்கலம் பெறுவதற்கு சிறந்த பூமி என்பது மதீனா. தஜ்ஜாலுடைய வருகை தரக்கூடிய அந்த நாள், அதற்கு முன் சில அடையாளங்களை நபி அவர்கள் சொன்னார்கள். யமன் நாட்டினுடைய வெற்றி கிடைக்கும் இஸ்லாமியர்களுக்கு. அப்பொழுது இஸ்லாமியர்களில் சில கூட்டத்தினர்கள் கிளம்புவார்கள், ஒட்டகங்களை அழைத்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லோரையும் அழைத்து கொண்டு யமன் தேசத்தின் பக்கம் கிளம்புவார்கள். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, யமனை விட சிறந்தது மதீனா என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா? அவர்கள் மதீனாவுக்கு வந்திருக்கலாமே, யமனுக்கு போறதுக்கு பதிலா அவங்க மதீனாவுக்கு வந்திருக்கலாம். அதே போன்று சொல்லப்பட்டது, ஷாம் நாட்டினுடைய வெற்றி கிடைக்கும், ஷாம் தேசத்தினுடைய வெற்றி. அந்த வெற்றியின் போது சில மனிதர்கள் தங்களுடைய குடும்பத்தினர்கள் தங்களுடைய கால்நடைகளை எல்லாம் அழைத்து கொண்டு தங்குவதற்கு ஷாம் நாட்டை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள். அப்பொழுது நபி அவங்க சொல்லுவாங்க, ஷாமை விட சிறந்தது மதீனா என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா? ஷாமுக்கு செல்வதற்கு பதிலாக அவங்க மதீனாவிற்கு செல்ல வேண்டாமா என்று நபி அவர்கள் சொல்வார்கள். அதே போன்று ஈராக்கினுடைய வெற்றி கிடைக்கும் கடைசி காலத்தில், ஈராக் நாட்டினுடைய வெற்றி, அந்த வெற்றியின் போது நபி அவர்கள் சொன்னார்கள், சில குடும்பத்தினர்கள் சில கூட்டத்தினர்கள் ஈராக்கை நோக்கி கிளம்புவார்கள். குடும்பமாக ஈராக்கை செல்வதை விட அவர்கள் மதீனாவில் சிறந்த பூமி என்று அவர்கள் அறிந்திருக்க வேண்டாமா? மதீனாவுக்கு செல்ல வேண்டாமா என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, மதீனா என்பது எப்படிப்பட்ட இடம் சொன்னார்? அல் மதீனத்துல் ஹரமுன். மதீனா என்பது எப்படி மக்கா ஹரமோ அதே போன்று மதீனாவும் ஹரம். மாபைன ஆயிரு இல சௌர் மற்றும் ஆயிர் என்ற இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த மதீனா என்பது ஒரு ஹரம், பாதுகாக்கப்பட்ட பூமி, சிறப்புமிக்க பூமி என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபமன் அஹ்தஸ ஃபீஹா ஹதஸன். யார் அந்த மதீனாவில் இஸ்லாத்தில் இல்லாத புதிய ஒரு குழப்பத்தை கொண்டு வருவார்களோ, இஸ்லாம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு பமன் ஆவா முஹ்திஸன், அதே போன்று அந்த புதிய கொள்கையை பரப்பக்கூடியவர்களுக்கு யார் அபயம் அளிப்பார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ்வினுடைய சாபமும் வல் மலாயிகத்து வன் நாஸ் அஜ்மஈன், மலக்குமார்களுடைய சாபமும் எல்லா முஸ்லிம்களுடைய சாபமும் அந்த மனிதர்களுக்கு போய் சேரும் என்று சொன்னார். மதீனாவில் ஒரு குழப்பத்தை கொண்டு வருவது அல்லாஹ்வினுடைய லானத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்கள் அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு சொந்தக்காரர்கள். மலக்குமார்கள் வேதனை செய்வார்கள், அவர்களை லானத்து செய்வார்கள், சபிப்பார்கள். அன்பானவர்களே, அதே போன்று லா யக்பலுல்லாஹு மின்ஹு யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல அவர்கள் செய்த எந்த அமலையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, கியாமத்துடைய நாள்ல தஜ்ஜால் வருகை தருவான். உலகம் முழுவதும் தஜ்ஜாலினுடைய வருகையினால் பீதியில் கிடக்கும், மிகவும் கஷ்டத்தில் இருப்பார்கள், குழப்பத்தில் இருப்பார்கள். எல்லா ஊர்களுக்கும் செல்வான். நபி அவர்கள் சொன்னார்கள், அவன் கால் வைக்காத பூமியினுடைய இடம் எதுவும் இருக்காது. எல்லா இடத்திற்கும் சென்று தன்னுடைய குழப்பத்தை உண்டாக்குவான். சில குழப்பவாதிகள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். இஸ்லாத்தை அறியாதவர்கள், ஈமான் இல்லாதவர்கள் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். அன்பானவர்களே, அவன் மதீனாவிற்குள்ளும் செல்வதற்கு முயல்வான். ஆனால் மதீனா தஜ்ஜாலை விட்டும், தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட பூமி. மதீனாவினுடைய வாசல்களில், மதீனாவினுடைய எல்லைகளில் மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டு பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். மதீனாவில் அவனால் நுழைய முடியாது. அன்பானவர்களே, சொல்லப்படுகிறது, அலா இன்காபில் மதீனா மலாயிகத்துன், மதீனாவினுடைய எல்லைகளில் மலக்குமார்கள் பாதுகாப்பார்கள். லா யதுகுலுஹல் தாஊன் வல் தஜ்ஜால், அங்க காலரா நோயும் வராது,
காலரா என்ற பெரும் நோயும் வராது, மதீனாவில் தஜ்ஜாலும் நுழைய முடியாது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மதீனாவுல பெரும் பெரும் நோயை விட்டும் நபி அவர்கள் காலரா போன்ற நோயை விட்டும் பாதுகாப்பு பெறுவதற்காக துஆ செய்தார்கள். காலரா நோய் எந்த ஊருக்குள்ள வருதோ அந்த ஊர் மக்கள் எல்லாம் செத்து மடிவார்கள். இப்படிப்பட்ட கொடிய நோய். ஆனால் நபி அவர்கள் சொன்னார்கள், மதீனாவில் காலரா நோய் வராது, தஜ்ஜாலும் உள்ளே நுழைய முடியாது. உலகத்தில் எல்லா இடங்களிலும் தஜ்ஜால் செல்வான், மக்காவின் உள்ளும் மதீனாவின் உள்ளும் அவனால் நுழைய முடியாது. மலக்குமார்கள் அங்கு வருகை தந்து பாதுகாப்பு தருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, மதீனாவினுடைய எல்லை பகுதியில ஒவ்வொரு நிலத்தில தஜ்ஜால் இருந்து கொண்டு அங்கே இருப்பான் சில நாட்கள். அப்ப மதீனாவில் இருந்து மக்களில் சிறந்தவர் ஒருவர் தஜ்ஜாலை நோக்கி செல்வார். நபி அவர்களுடைய ஹதீஸ், தஜ்ஜாலை நோக்கி செல்வார். தஜ்ஜாலிடத்தில் சொல்வார், எங்கள் நபி எங்களுக்கு சொன்ன அந்த தஜ்ஜால் நீதானே என்று நபி அவர்கள் சொன்ன அடையாளத்தின் பொருட்டு நீதான் தஜ்ஜால் என்று நான் உறுதியாக சொல்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்வார். தஜ்ஜால் என்ன செய்வான், அந்த மனிதரை பிடிச்சு கையில பிடிச்சு மக்களுக்கு மத்தியில சொல்லுவான், இவரை நான் கொலை செய்து உயிர்ப்பித்தால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்பான் மதீனா மக்களிடத்தில். மக்கள் எல்லாம் சொல்வார்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அதே போன்று அந்த மக்களில் சிறந்தவரை பிடித்து கொலை செய்வான். கொலை செய்துவிட்டு மறுபடியும் உயிர்ப்பிப்பான். அவர் எழுந்து நிற்பார். அந்த தஜ்ஜாலுடைய குழப்பங்களில் இது ஒரு குழப்பம். எழுந்து நிற்கும் பொழுது அந்த மனிதர் சொல்வார், உண்மையிலேயே இது போன்ற ஒரு உறுதியான நம்பிக்கை எங்கள் நபி அவர்கள் சொன்ன இன்று உறுதியாகிவிட்டது, நீதான் தஜ்ஜால் என்று சொல்லும் பொழுது தஜ்ஜாலுக்கு இன்னும் கோபம் அதிகமாகும். மறுபடியும் அந்த மனிதரை பிடித்து கொலை செய்ய முயற்சிப்பார். ஆனால் அவரை கொலை செய்ய முடியாது. அன்பானவர்களே, எல்லா இடங்களிலும் தஜ்ஜால் உள்ளே நுழைவான். ஆனால் மதீனா நகரத்தினுள் தஜ்ஜாலால நுழைய முடியாது. மதீனா நகரம் பாதுகாக்கப்பட்ட பூமி சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நபி அவர்கள் சொன்னாங்க, 3 தடவை நிலநடுக்கம் ஏற்படும் மதீனாவின். அந்த நிலநடுக்கத்தில் மதீனாவில் இருந்த முனாஃபிக்குகள் காபிர்கள் எல்லாம் மதீனாவை விட்டும் வெளியே தூக்கி போடப்படுவார்கள். மதீனாவில் காபிர்கள் இருக்க முடியாது. முனாஃபிக்குகளை விட்டு மதீனா அவர்களை தூரமாக்கிவிடும். மதீனா புனிதமான நகரமாக எப்பொழுதும் இருப்பதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா மதீனாவிற்கென்று பல சிறப்புகளை குறிப்பிடுகின்றான். நபி அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். யார் மதீனாவில் மன் ஸல்லா ஃபீ மஸ்ஜிதி, நபி அவங்க சொன்னாங்க, என்னுடைய இந்த பள்ளிவாசலில் 40 ஸலாத்தன் 40 தொழுகையை யார் தொழுவார்களோ, லா யஃபூதுஹு ஸலாத்துன், ஒரு தொழுகை கூட விடுபடாமல் தொடர்படியாக நபி அவர்களுடைய அந்த பள்ளிவாசல்ல இமாம் ஜமாத்தோடு 40 தொழுகையை யார் தொழுவார்களோ தொடர்படியாக குதிபத் லஹு பராஅத்தும் மினன் நார், அவருக்கு 3 விதமான விடுதலை சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக நரகத்திலிருந்து அவருக்கு விடுதலை. 40 வக்து தொழுதாலே நரகத்திலிருந்து விடுதலை. இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், வனஜாத்து மினல் அஸாப், இறைவனுடைய அந்த வேதனையிலிருந்து விடுதலை. வபராஅத்தும் மினன் நிஃபாக், நயவஞ்சகத்தனத்தில் இருந்து அவருக்கு விடுதலை கிடைத்து விடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், மா பைன கபரி வ மிம்பரி ரௌலத்தும் மிர் ரியாதில் ஜன்னா, என்னுடைய கபருக்கும் நபி அவங்க அடங்கியிருக்க அந்த புனிதமான அந்த ரவுலா ஷரீஃபிற்கும் என்னுடைய மெம்பர் நபி அவர்கள் நின்று தொழுக வைத்த பயான் செய்த அந்த மெம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இடம் இருக்கின்றதே, சொர்க்கத்தினுடைய பூங்காவனம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்தினுடைய இடத்திலிருந்து ஒரு இடம். உலகத்திலேயே சொர்க்கத்து இடத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால்
சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் மதீனாவில் நபி அவர்களுடைய அந்த பள்ளிவாசலில் அந்த பச்சை கம்பளத்தில் அங்கு விரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பச்சை கம்பளத்தில் சென்று நாம் தொழுதால் சொர்க்கத்திற்கே சென்று வந்த அந்த உணர்வை நாம் உணர முடியும். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய கபருக்கும் என்னுடைய மெம்பருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடம் சொர்க்கத்தினுடைய இடம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அன்பானவர்களே, இன்னும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துன் ஃபில் மஸ்ஜிதி ஹாதா அஃதலு மின் அல்ஃபி ஸலாத்தின். என்னுடைய பள்ளிவாசல்ல ஒரு வக்து தொழுகையை தொழுவது மற்ற பள்ளிவாசல்களில் 1000 வக்து தொழுகையை தொழுவதை விட அஃதல் சிறந்தது என்று நபி அவர்கள் சொன்னாங்க. இப்ப ஊர்ல நம்ம ஒரு பள்ளிவாசல்ல ஒரு தொழுகையை தொழுகிறோம் சொன்னா 1000 தொழுகை தொழுவதை விட நபி அவர்களுடைய பள்ளிவாசல்ல ஒரு நேர தொழுகையை தொழுதால் இந்த பள்ளிவாசலில் 1000 வக்து தொழுகை தொழுதை விட சிறந்தது என்று நபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அன்பானவர்களே, அதே போன்று ஹரம் ஷரீப் காபத்துல்லாவுல ஒரு வக்து தொழுகையை தொழுதா 1,00,000 தொழுகை தொழுத நன்மை. காபத்துல்லாவுல ஒரு வக்து தொழுதா 1,00,000 வக்து தொழுத நன்மை கிடைக்கின்றது. இன்னும் ஹதீஸ் ஷரீஃப்ல வருகின்றது, மன்சார கபரி, யார் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்வார்களோ வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் என்னுடைய பரிந்துரை வாஜிபாகிவிட்டது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபி அவங்களுடைய அந்த ரவுலா ஷெரீஃப்ல சென்று நபி அவர்களுக்கு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று நாம் சலாம் சொல்லி நபி அவர்களை ஜியாரத்து செய்தால் நபி அவர்களுடைய ஷஃபாஅத் நமக்கு வாஜிபாகிவிட்டது. அதே போன்று மதீனாவுல பல இடங்கள் இருக்கின்றது. அதுல குறிப்பிடுமான நபி அவர்களால் நபி அவர்களுடைய கரத்தினால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜிதே குபா. நபி அவர்கள் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவில் நுழைவதற்கு முன்னால் மதீனாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய குபா என்ற அந்த இடத்துல தங்கி நபி அவர்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டினார்கள். கிட்டத்தட்ட நபி அவர்கள் 2 வாரத்திற்கு நெருக்கமான நாட்கள் அங்கு தங்கி பள்ளிவாசலை கட்டினார்கள். அந்த பள்ளிவாசல் பேர் தான் மஸ்ஜிதே குபா. நபி அவங்க சொன்னாங்க, மன் ஸல்லா ரக்அத்தைனி ஃபில் மஸ்ஜிதி குபா, யார் மஸ்ஜிதே குபாவுல 2 ரக்அத் தொழுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அஜ்ருன் உம்ரா, உம்ராவினுடைய உம்ரா செய்த நன்மையை அல்லாஹ்வுக்கு கொடுப்பார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடந்தே போவாங்க, சில சமயம் வாகனத்துல பயணித்து போவாங்க குபா மஸ்ஜிதுக்கு. அங்கு சென்று தொழுவார்கள். 2 ரக்காத்து தொழுதா மதீனாவிலேயும் உம்ராவுடைய நன்மையை நம்ம பெற முடியும் என்றால் மஸ்ஜிதே குபாவில் நாம் சென்று 2 ரக்காத்து தொழுக வேண்டும். அதே போன்று சொர்க்கத்தினுடைய இடத்தை நாம் பார்த்தோம். சொர்க்கத்து மலை என்பது மதீனாவில் இருக்கு. சொர்க்கத்தினுடைய மலை நபி அவங்க சொன்னாங்க, ஹாதா ஜபலுன் யுஹிப்புனா வ யுஹிப்புஹு, இந்த மலை இருக்கின்றதே இந்த மலை நான் நேசிக்கின்றேன், அந்த மலையும் உங்களை நேசிக்கின்றது. வஹுவ மின் ஜபலில் ஜன்னா, இது சொர்க்கத்தினுடைய மலை, அதுதான் உஹது மலை. உஹது மலை இருக்கின்றதே சொர்க்கத்தினுடைய மலை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, உஹது அந்த போர்க்களத்தில் இஸ்லாத்தினுடைய 2வது போரான உஹது போர்ல 70 சஹாபாக்கள் ஷஹீதானார்கள். அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள், அங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அந்த இடம் சொர்க்கத்தினுடைய மலை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இப்படி மதீனாவிற்கென்று பல சிறப்புகளும் பல குறிப்பிட்ட இடங்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இடத்தையும் சென்று காணுவதற்கும் அங்கு தொழுவதற்கும் அங்கு ஜியாரத் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி